பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் பாடினார். ஸ்ரீரங்கநாதனை பற்றி பாடும்போது அவர் சொல்றார், எங்கு நோக்கினும் தாமர மலராகவே இருக்கு அப்படிங்கிறார் அவர். பெருமானுடைய திருக்கைத்தலத்தை பார்த்தா தாமரை போல இருக்கு, திருமுகமண்டலத்தை பார்த்தா தாமரையை போல இருக்கு, அவருடைய திருமார்பை பார்த்தா தாமரை பூத்தா போல இருக்கு. அவர் தாமரை பூத்த ஒரு காடென நின்னான்கிறார். தாமரை பூத்த காடு மாதிரினா பெருமாள் இருக்கார். அதைத்தான் பங்கைய கண்ணான் என்று இவ்விடத்திலே ரொம்ப விசேஷமாக ஆண்டாள் சொல்லுகிறாள். அந்த பங்கைய கண்ணனை நாம் பாட வேண்டும்ங்கிறார். இப்போ இந்த இடத்துல நங்காய், நாணாதாய், நாவுடையாய், அதற்கு விசேஷமான அர்த்தங்கள் பல உண்டு. அதை பார்த்துடுவோம். நங்காய் குணபூர்த்தி உடைமை, அது இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஆச்சாரியர்களுடைய குணபூர்த்திங்கிறது இருக்கு பாருங்க. மிகச் சிறந்தவர்கள், குணங்களினாலே சிறந்தவர்களாக ஆச்சாரியர்கள் விளங்குகிறார்கள். அவர்களுக்கு அப்படி என்ன ஏத்தம் உண்டு, அந்த அளவிற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன, எத்தனை நன்மைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள்னால் நல்ல குணபூர்த்தி, சீடர்களை எல்லாம் ஆதரித்து சீடர்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து இயம்பி அவர்கள் மூலமாக சம்பிரதாயத்தை பரவச் செய்தமை, இது ஆச்சாரியர்களுக்கு இருக்கிற குணபூர்த்தி. ஒரு சரித்திரம் சொல்றேன். வேதாந்த தேசிகனுடைய அருமை திருமகனார், அவருக்கு வரதாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். நயன வரதாச்சாரிய சுவாமி, நயனாச்சாரிய சுவாமி அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்களிடத்திலே ஒரு சிறிய பிள்ளை கல்வி பயின்று வந்தார். அந்த பிள்ளைக்கு என்ன பெயர்னா ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணான்னு பேரு. சின்ன பிள்ளை படிச்சுட்டு இருக்கார். வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரர் இடத்துல படிச்சுட்டு இருக்கார். ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணான்னு பேரு. அந்த ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணா இருக்காரே, நல்லா வாதத்திறமையிலே சிறந்து விளங்கினார். ஒரு சமயம் யாரோ ஒரு வித்வான் வந்து சேர்ந்துட்டார், இவரோட வாதம் பண்ணணும், நயனவரதாச்சாரிய சுவாமியோட வாதம் பண்ணணும்னு வந்தார். அவர் சொன்னார், வயசெல்லாம் அடுத்து நிறையா வாதம் எல்லாம் பண்ணியாச்சு, எத்தனை நாள் தான் சண்டையே போட்டு இருக்கிறது, எப்பத்தான் பகவானை நான் அனுபவிக்கிறது, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, நீ வேணா தோத்துட்டேன்னு நினச்சிக்கோன்னுட்டார். அவர் என்ன சொல்லிட்டார், நான் தோத்துட்டேன்னு வேணா நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னார். இந்த சின்ன பிள்ளை இருக்கார் பாருங்கோ, சின்னவாளாக இருக்கிறவா கொஞ்சம் துடுக்கா இருப்பா. அவர் எழுந்தார், என்ன சுவாமி நீர் போனால் ஒரு நிமிஷத்தில் அவனை ஊதி தள்ளுலாம், என்னமோ தோத்துட்டதா எழுதிக்கோன்னு சொல்கிறீரே, நன்னாவே இல்லை, என்ன அனுப்பும் நான் போயிட்டு வரேன் என்னார். சின்ன பிள்ளையா இருக்கே முடியுமான்னு கேட்டார். உம்முடைய அனுகிரகம் துணை இருந்தால் யாவும் சாத்தியம்னுட்டார். சரி போயிட்டு வான்னு அனுப்பிச்சார். அந்த பிள்ளை அனாயாசமா ஜெயிச்சுன்னு வந்துட்டார். ஜெயிச்சன் வந்தார், நேரம் வந்து ஆச்சாரியனை விழுந்து வணங்கினார். அவர் இப்படி சொல்லலை, நீரே தோத்துட்டேன்னு அவங்ககிட்ட சொன்னீரே, அவனை நான் ஜெயிச்சுன்னு வந்திருக்கேன், உம்மை விட நான் பெரியவன்னு சொன்னாரா? அப்படி சொல்லலை. விழுந்து ஆச்சாரியரை வணங்கினார் பாருங்கோ. அப்போ ஆச்சாரியன் அந்த குழந்தைக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். நீரே பிரதிவாதி பயங்கரர்னார். அந்த ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணாவை பார்த்து, இது ஒரு 650 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி. ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணாவை பார்த்துட்டு சொன்னார், இனிமேல் உனக்கு என்ன பெயர் தெரியுமா, பிரதிவாதி பயங்கரர்னு பேருன்னார். அப்படின்னா என்னன்னா, பிரதிவாதிகளுக்கு எவன் பயங்கரனாக இருக்கிறானோ, வாதம் பண்ண வருகிறவர்களுக்கு எவன் பயங்கரனாக சிம்ம சொப்பனமாக இருக்கிறானோ அவனுக்கு என்ன பெயர், பிரதிவாதி பயங்கரம்னு பேரு. அது ஒரு குலத்துக்கே பெயராயிடுது. அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்குமே சர்நேம் என்னன்னா இதுதான், பிபின்னு தான் போட்டுப்பா. அது என்ன பிபின்னா பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிறா. இப்போ இருக்கிற மொத்த பேரும் அப்படிதான் வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காளான்னா, சுவாமி எங்களுக்கு என்ன வாதிகள், நாங்களாம் பொண்டாட்டியை பார்த்தாலே பயந்துட்டு இருக்கோம், இதில் எங்கேருந்து வாதிகளுக்கு எங்கே சிம்ம சொப்பனமாக இருக்கிறது? அப்போ ஏன் எப்படின்னா, பொண்டாட்டியை பார்த்தா பயந்துட்டே இருக்குன்றது எளப்பமாக சொல்ல பயப்படணும், அதுதான் முக்கியம். பயப்படணுங்கிறது முக்கியம் இல்லையோ? ஏன்னா நமக்கு நன்மை தீமைகளை அம்மா, மனைவி, அப்பா, நம்ம சேர்ந்தவர்களை தாண்டி யார் சொல்ல போகிறா? அப்போ அவர்களிடத்துல கொஞ்சம் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு பயத்தோடு இருக்கிறது, மரியாதையோடு இருக்கிறது, பணிவோடு இருக்கிறது, அது முக்கியமானது தான். அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ அதை போட்டுக்கிறீங்களே நீங்கள்லாம் பிரதிவாதி பயங்கரமானா, அது தாத்தாவுக்கு கிடைச்ச பட்டம், அவர் தான் அப்படியே எல்லாம் போட்டுக்கிறான், அவ்வளவுதான். இப்போ பிரதிவாதி பயங்கரம் வம்சத்திலே வந்தவர்கள்னா பிரதிவாதி பயங்கரம் பிபின்னு அவள்லாம் போட்டுக்கிறான்னா, அது ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணாவுக்கு கிடைத்திருக்கிற பெருமை. எத்தனை சிறந்த குணம் பாருங்க ஆச்சாரியருக்கு. அவர் ஜெயிச்சுட்டு வந்தார்ன உடனே என்ன பரிசு கொடுப்பதுன்னு தெரியல, இதையே பரிசாக கொடுத்து விட்டார். உயர்ந்த பட்டத்தை கொடுத்தார். இதுக்கு மேலே தான் வேடிக்கை இருக்கு. பின்னாளில் திருமலையில் போய் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பிரதிவாத பயங்கரம் அண்ணாவுக்கு வேலை என்னன்னா, திருமலைக்கு திருவேங்கடமுடையான் கிட்ட போனார். ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம், அதை பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமனிகளுடைய காலம், மணவாள மாமனியுடைய காலக்ஷேப கோஷ்டி ரொம்ப விசேஷமாக நடந்துட்டு இருக்கு. கோயில் செல்வ மணவாள மாமுனிகள் ஸ்ரீரங்கத்திலேருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவா திருப்பதிக்கு போனா. திருப்பதியில் பெருமாள் சேவிக்க போனா. அண்ணா அவனுடைய திருமாளிகைக்கு, இந்த பிரதிவாத பயங்கரம் அண்ணா திருமாளிகைக்கு தான் போனான். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அந்த பிரதிவாத பயங்கரம் அண்ணா தான் சுப்ரபாத்தம், ஸ்தோத்திரம், பிரபத்தி எல்லாம் பாடினவர். கௌசல்யா சுப்ரஜாராம இந்த ராகத்திலேயே பாடினா தான் உங்களுக்கு தெரியும்.
இல்லைனா கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னா இது எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குது, கேட்காத மாதிரியும் இருக்குதுன்னு விடுவீங்க. அதே அந்த ராகத்தை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. சில விஷயங்கள்லாம் ராகத்தை பிடிச்சா தான் தெரியும். ஒரு பாட்டு இருக்குது, ஒரு திரைப்பாடல்னு வச்சுக்கோங்க. நான் வெறும் அதை ஒரு கவிஞர் அப்படியே பாட்டு படிக்கிறா போல படிச்சுட்டே போனால் உங்களுக்கு தெரியாது. அதே மெட்டில் பாடினா இந்த பாட்டா சுவாமி ரொம்ப நல்லா தெரியுமா, எத்தனை தடவை கேட்டிருப்போம் அப்படின்னு விடுவீங்களோ இல்லையோ. அப்போ இந்த சுப்ரபாதம் ஸ்தோத்திரம் கமலா குஜூ சுக குங்குமதோ நியதாருணிதா துல நீலதனோ இதெல்லாம் எழுதினவர் அந்த பிரதிபாத பயங்கரம் அண்ணா தான். 650 வருஷத்துக்கு முன்ன திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். தீர்த்த கைங்கரியம். ஸ்ரீரங்கத்துலேருந்து 2 பேர் போனாலா நேராக அவர் வீட்டுக்கு தான் போனா. அவர் சொன்னார், இதோ இப்போ தான் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு வரதுக்காக நாங்கள் ஆகாச கங்கைக்கு போயிட்டு இருக்கேன், உங்களோட இப்போ பேசுறதுக்கு அவகாசம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் என் கூடவே வாங்களே. அப்படியே போய் பேசிட்டு அப்படியே தீர்த்தத்தை எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போனால் பெருமாளை நன்னா சேவிச்சு விடலாம் அப்படின்னு சொன்னார். அவர்களுக்கு அது சரின்னு பட்டது. பேசிகிட்டே கூட போறா. இவர் அப்படியே குடத்தை தூக்கிட்டு பொறுமையாக கேட்குறார், சுவாமி ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷம் சொல்லும் அப்படிங்கிறார். அவ ஆரம்பிச்சா, ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமுனிகள்னு எழுந்தருளி இருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமா பகவத் விஷய காலக்ஷேபம் சாதித்தருளுகிறார், அதில் நாங்கள் எல்லாம் அன்வயித்திருக்கிறோம், அதில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம்னா. இவர் மாமுனிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கார், இதுவரைக்கும் அவரை கண்டதில்லை, தரிசித்ததில்லை. ஓ, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கனே, இன்னமும் சொல்லுங்கோன்னார். இந்த பேசிண்டே போனால் என்றைக்குமே எந்த காரியமும் தடப்பட்டு போகும். சாப்பிட்றச்ச கூட என்ன சொல்ல, பேசாத சாப்பிடுங்கோன்னுவா. ஏன்னா பேசிண்டே சாப்பிட்டா பரிமாறுகிறவர்கள் சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு அர்த்தம். அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். எங்களுக்கு வேலை ஆக வேண்டாமா, நீங்கள் சாப்பிட்டுட்டு எழுந்தால் தானே நாங்கள் சாப்பிட்டுட்டு பாத்திரங்கள் எல்லாம் ஒழிச்சு போடுறதுன்னு வாழலையோ. அந்த மாதிரி குடத்தை எடுத்துன்னு போச்சே பேசிண்டே போகிறாளா, ஆங்காங்கே அப்படியே நின்றுடுவா. ஓ, அப்படி நடக்கிறதா, இப்படி நடக்கிறதான்னு 10 நிமிஷம் அங்கேயே ஆடும். சரி வாங்க முன்னே போகலான்னு போவா. அந்த மாதிரி அன்றைக்கி வழக்கத்தை விட கூடுதல் நேரம் அவர் எடுத்துன்னு விட்டார். நேராக போனார், தீர்த்தத்தை எடுத்துட்டார் ஆகாச கங்கையில். திரும்ப வரார். கோயிலேருந்து அர்ச்சக சுவாமிகள் ஓடி வந்துட்டு இருந்தாலாம் இவர்கிட்ட. என்ன சுவாமி இத்தனை காலதாமதம் ஆக்கலாமா, அங்கெல்லாம் பெருமாள் சித்தமாக இருக்கார், தயாராக இருக்கார், திருவாராதனம் பண்ணணும், இன்னும் தீர்த்த குடம் வரலையேன்னு எல்லாம் தவிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீரே, கொடுமதை அப்படின்னு பிடிங்கிட்டு போயிட்டா. இவர் அப்படியே பேரஞ்சா போல நிற்கிறார். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஏதோ அவள் கதை சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம கேட்டுட்டு ஆங்காங்கே நின்று கொண்டே போனதுனால ரொம்ப தாமதமாக போச்சு. கையிலேருந்து குடத்தை வேற பிடிங்கிட்டு போயிட்டா. அதில் நான் ஏலக்காய் பொடி, லவங்க பொடி, ஜாதிக்காய், குங்குமப்பூ இதெல்லாம் நித்தியம் அரைச்சி பொடி பண்ணி தீர்த்த பரிமளம்னுவா. பெருமானுடைய தீர்த்தம் அது அத்தனை வாசனையா இருக்கும் இல்லையோ. பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து கொடுத்தா தானே, ஒரு தடவை கொடுத்தா நமக்கு என்ன தோணும், இன்னும் 2 தடவை கொடுக்க மாட்டாளான்னு தோணும். ஏன்னா அத்தனை நன்னா இருக்கும் அந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் இத்தனை வாசன திரவியங்கள்லாம் சேர்த்து தான் பகவானுக்கு கொடுக்கணும். இவர் டெய்லி அப்படி தான் கொடுப்பார். அன்றைக்கி தான் டைம் இல்லையே, பிடிங்கிட்டு வேற போயிட்டா. இவர் அப்படியே பார்த்துட்டு அவளை பார்த்து கத்துறார், சுவாமி அதை எதுவுமே சேர்க்கலை சுவாமி இன்னைக்கு அப்படிங்கிறார். அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவள் எடுத்துன்னு போயிட்டா. இவர் கையை பிசைகிறார். இன்னைக்கு பகவான் ரொம்ப கோபமாக இருப்பான், கைங்கரியத்தில் பெரிய குறை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கூட வந்தவாளையும் கூட அழிச்சுன்னு வந்து, எதுவும் பேசாதீங்க சுவாமி கூட வாங்க உள்ளே போகலான்னுட்டார். அவள் பார்த்தா இவரே தான் போச்சே பேசிகிட்டே போகலான்னார். இப்போ நாம் ஏதோ கேட்க வந்தால் எதுவும் வேண்டாம் சுவாமி அங்கே போய் பார்த்துக்கலாம் வாரும்னுட்டார். நேராக போனால் திரை போடப்பட்டிருந்தது பெருமானுக்கு முன்பு, திருமலையப்பனுக்கு முன்பு. இவர் மயிர்கூச்செறிய பெத்தவராய் உடல் நடுங்கியபடியே அப்படியே நிற்கிறார். பெரிய பிழை செய்து விட்டேங்கிற அந்த அச்ச உணர்வோடு நிற்கிறார். திரை விலக்கப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமாக பெருமானுக்கு தீபாராதனை என்றாலும் கற்பூர ஹாரத்தை காட்டப்பட்டது. இவர் அப்படியே கண்ணீர் சொரிந்தவராக கைகூபின்னு நிற்கிறார். ஒரு அர்ச்சகர் இடத்துல ஆவேசம் வந்து பெருமாள் புகுந்து அவர் ஒரு வார்த்தை கேட்டார், அண்ணரே இன்னைக்கு தீர்த்தம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சுவையாக இருந்தது, புதுசாக என்ன சேர்த்தீர்னு கேட்டார். இவர் சொன்னார், புதுசாக சேர்க்கறதாவது, நான் தினப்படி சேர்க்கறதையே இன்னைக்கு ஒன்றும் சேர்க்கலை. அதில் தினப்படி எந்த தீர்த்த பரிமளத்தை அதில் நான் சேர்ப்பேனோ அதையே நான் இன்றைக்கு சேர்க்கவில்லை. நீ எத்தனை கருணையோட புதுசாக என்ன சேர்த்தே ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்கிறியே. நம்ம கூட நம்ம அம்மாவை கேட்போம், அம்மா இன்னைக்கு ரசத்தில் என்னம்மா விசேஷம், ரொம்ப நன்னா இருக்கேன்னா வழக்கமாக ஒரே டைலாக் தான் அம்மா வச்சிருவா, டெய்லி பண்ணுற அதே ரசம்தான் அப்படின்னு விடுவா. நாமளும் இதை கேட்போம், இன்றைக்கி என்னமோ ஓஹோன்னு இருக்கேன், அதே ரசம்தான், அது ஒரு நாள் அமையும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா, அது புடவையோ ரசமோ ஒரு நாள் போல் இன்னொரு நாள் வராதுன்னுவா. அது ஒரு நாள் நன்னா இருக்கா வாய் மூண்டு சாப்பிட்டுடும், ஒரு நாள் நன்னா இல்லையா இன்னமும் வாய் மூடிட்டு சாப்பிட்டுடும், அவ்வளவுதான். அது எப்படி அமையணும், நம்ம கையில் என்ன இருக்குது, அதே கை தான், அதே உப்பத்தான் போட போகிறா, அதே என்னென்ன மசாலா உண்டோ அதெல்லாம் சேர்க்க போகிறா. அது ஒரு நாள் ஓஹோ நம்ம நித்தியம் பெருமாளுக்கு பண்ணிட்டு சாப்பிட்டா நித்தியம் நன்னா இருக்கும், அவ்வளவுதான். அவரே வாய் மூண்டு சாப்பிட்டார்னு அவர் என்ன சொல்வார், இத்தனை உலகத்துக்கே தலைவன் நானே வாய் மூண்டு சாப்பிட்ருக்கேன், உனக்கு என்னடா நீ சாப்பிடுன்னு விடுவார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், எப்படி ஒன்றால் அது முடியறதுன்னு கேட்டேன். அப்போ தான் டெய்லி கிடைக்குங்கிறார் அவர். நான் என்னைக்காவது வாய் திறந்து பேசிட்டு இது சரியா இல்லை அது சரியா இல்லைன்னா யார் போடுறாளோ பார்த்துக்கோப்பான்னு விடுவா. நீ போய்ட்டு வாப்பா, போய் நீ சாப்பிட்டு எனக்கும் கொண்டு வான்னு உலகம் சொல்லிவிடும். ரொம்ப மோசமான உலகம் இது. நீ போய் சாப்பிட்டுட்டு எனக்கும் சேர்த்து கொண்டு வான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திண்டாட்டமாக போயிடும் இல்லையோ. அவர் என்ன சொல்கிறார், எதை போட்டாலும் சாப்பிட்றேன், போடலன்னா கூட நான் கோச்சிக்க மாட்டேன் தெரியுமா. ஏன்னா கோச்சின்னுட்டு நித்தியப்படியே நிறுத்திவிட்டான்னா நாளைக்கு ஓடுவானோ இல்லையோ, இப்போ இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வருவான்னு ஒரு நம்பிக்கையோடு காத்துட்டுருக்கேங்கிறார். அதை போல் புதுசாக என்ன சேர்த்தீர்னா, புதுசாலாம் எதுவும் சேர்க்கலை சுவாமி, தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு கை கூப்பினார். பெருமாள் சொன்னார், இல்லையே இன்னைக்கு ரொம்ப ஓஹோன்னு இருந்தது என்னால்.
அப்பதான் புரிந்து கொண்டார். ஒரு ஆச்சாரிய வைபவத்தை, பாகவத வைபவத்தை கேட்டுண்டே போனோம் இல்லையா? அவர் ஸ்ரீரங்கத்து மகிமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், மணவாள மாமுனிகள் பெருமையெல்லாம் சொல்லிட்டே வந்தார். அதை கேட்டுண்டே போனதுனால அந்த வைபவம் பரிமளமாக அந்த தீர்த்தத்திலே இறங்கியதுங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் அவருக்கு ஆசை அப்படியே பெருகெடுத்து, ஸ்ரீரங்கம் போகணும், மாமுனிகளை சேவிக்கணும்னு ஆசை. திருமலையப்பனை போய் கேட்டார், சுவாமி நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டார். நன்னா போயிட்டு வாருமே அப்படின்னார். இவர் நேராக வந்தார். மணவாள மாமுனிகளுக்கு இவரை பற்றி தெரியும். வேதாந்த தேசிகனுடைய அருமை சீடர், அதாவது சீடருடைய சீடர், பிள்ளையினுடைய சீடர், வேதாந்த தேசிகனுக்கே சீடர்னு சொல்ல தகுந்தவர், ரொம்ப பெரிய வித்வான், ஸ்ரீபாஷ்யத்திலே தன்னிகரற்ற புலமை படைத்தவர், சம்ஸ்கிருத வேதாந்தத்திலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். அவர் தீபாதுத்பன்ன பிரதீபம் போலேன்வா, புரியுறா போல சொல்கிறேன். இங்கே விளக்கேற்றி வச்சிருக்காள, சின்ன ஜுவாலை தான் அதில் இருக்குது, இவ்வளவுதான் இருக்குது, சின்ன ஜுவாலை தான் இருக்குது. நான் ஒரு பெரிய தீவட்டி கொண்டு வந்தேன், தீவட்டியை கொளுத்தணும்னு வச்சுக்கோங்க. இந்த பசங்களெல்லாம் தீபாவளி அன்னைக்கு மத்தாப்பு கொளுத்துட்டுனா, ஒரு மத்தாப்பு ஏற்றியாச்சுன்னா மற்ற பசங்களாம் கொண்டு வந்து அந்த மத்தாப்பு அதில் வைக்குமா? வச்சா அப்படியே சடக்குன்னு பிடிச்சிக்கிறதா? அதை போல் ஒரு தீவட்டியை கொண்டு வந்து இந்த சின்ன ஜுவாலையில் நான் காண்பித்தேன். இப்படி கவிழ்த்து பிடித்தேன். இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, தீவட்டியை நீங்கள் கவிழ்த்து பிடித்தாலும் ஜுவாலை மேல் நோக்கித்தான் இருக்கும், கீழ் நோக்கி இருக்காது. அப்படித்தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் தாழ்ந்து போனாலும் கூட அவர்களுடைய மேன்மைங்கிறது ஒரு நாளும் தாழ்ந்து போவது கிடையாது. தீஜுவாலையை போல மேல் நோக்கித்தான் இருப்பார்கள். அப்ப தீவட்டியை கொண்டு போய் பிடிச்சேன், இப்படி திருப்பி வச்சுட்டேன், ஜுவாலை மேல் நோக்கி இருக்கு, நல்ல பெரிய ஜுவாலையா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இது இத்தினூண்டு இருக்கு, ஆனால் இதுலேருந்து கொளுத்தினேன், அது இத்தனை பெருசாக எரியறது என்ன? இதுதான் தீபாதுத்பன்ன பிரதீபம். ஆச்சாரியர்களை காட்டிலும் சீடர்கள் இன்னமும் மிதமிஞ்சிய தேஜஸோடு இருப்பாளாம். அப்போ வேதாந்த தேசிகன் விளக்கு போல இருக்கார்னால், பிரதிவாத பயங்கர மன்னன் எப்படி இருக்கார்? தீவட்டி போல இருக்கார், அத்தனை பெரியவராக இருக்கார். அப்போ தேசிகனோட ஒரு பெரியவரான்னா, சுவாமி இந்த ஜுவாலை அங்கிருந்து தான் பெறப்பட்டதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒளி எங்கிருந்து பெறப்பட்டது? அந்த விளக்கிலிருந்து தான் பெறப்பட்டது. அந்த விளக்கிலிருந்து பெறப்பட்ட அந்த ஒளியானது அந்த விளக்கின் அருளாலே இன்னமும் பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஸ்ரீரங்கத்துக்கு போனாரா, மணவாள மாமுனிகள் 2 சிஷ்யர்களை அனுப்பிச்சிருந்தார். ஊர் எல்லையிலிருந்து அவர் என்னன்னா தாம் தூம்னு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டார். அவர் மாமுனிகளையும் ஆச்சாரியராக கொள்ள வேண்டும்ங்கிற ஆசையோடு வந்திருக்கார். நேர பக்கத்தில் வந்தார். மணவாள மாமுனிகளுடைய காலக்ஷேபத்தில் அன்வயித்தார், மெய்மறந்து போனார். அப்புறம் பக்கத்தில் வந்து கைகூப்பி சொல்றார், அடியேனை சீடனாக அங்கீகரித்தருட வேண்டும் அப்படின்னு கேட்டார். நன்னா கவனிங்க, மணவாள மாமுனிகள் சொன்னாரா, நீரோ பயங்கரர், நாமோ சாது, எங்கனம் கூடும்னு கேட்டாராம். உமக்கு ஏற்கனவே குலப்பெயரே இருக்கு, உமக்கு ரொம்ப ஆச்சரியமான பெயரை உங்க ஆச்சாரியர் கொடுத்துருக்கார், பயங்கரர்னு பேர் வாங்கியிருக்கீர். நான் ஒரு சாது சன்னியாசி, நாம 2 பேரும் எப்படி சேர்றதுன்னு கேட்டாராம். அப்பா அவர் பதில் சொல்லியிருக்கார், பிரசித்தா பரகோஷ்டீஷு பரவாதி பயங்கரா ஸ்ரீ வைஷ்ணவானாம் கோஷ்டீஷு தத்தாச இது விஸ்ருதா. சுவாமி, அது ஆச்சாரியன் அடியனுக்கிட்ட அனுகிரகம் பிச்சை. அது வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரர் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா பிரதிவாதி பயங்கரர்னு பட்டம் கொடுத்தார். அதெல்லாம் வாஸ்தவம் தான். நாம் மற்றவர்களுக்கு, நம்முடைய மதத்தை நலிய வருபவர்கள், நம்முடைய மதத்தை சீர்குலைக்க வருபவர்கள், அவர்களுக்கு வேணும்னா நான் சிம்ம சொப்பனமா ஒரு பெரிய பயங்கரனா இருப்பேனே தவிர அடியவர்களுக்கு என்றைக்குமே நான் தொண்டன்தான்னர். சதாசோகம் தாசதாசோகம். முதல்ல கதை பார்த்தோம் பாருங்க, அதை சொல்லிட்டார். இப்போ நான் தாசதாசனாத்தான் இருப்பேன், என்னைக்கும் அடியவர்களுக்கு அடியவனாகத்தான் நான் என்னை நினைத்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னார். மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனம், அடியவர்கள்னு வந்துட்டா நான் தொண்டன். அதுக்கப்புறம் அவரை வாரி அணைத்து ஆலிங்கனம் செய்து கொண்டு வேதாந்த தேசிக கடாட்ச விவருத்த போதம், இது மாமுனிகளே சொன்னது. அண்ணனை பார்த்து சொல்றார், நீர் என்ன சாமானியப்பட்டவரா, லேசானவரா? வேதாந்த தேசிக கடாட்ச விவருத்த போதம், வேதாந்த தேசிகனுடைய கட்டாட்சத்தாலே வளரப்பட்ட அறிவை உடையவராக இருக்கிறீர். கட்டாட்ச விவருத்த போதம் காந்தோபயந்திரு யமினாக கருணைக்க பாத்திரம். அடுத்த வார்த்தை அண்ணன் சொல்றார். இவர் என்ன சொன்னார்? முதல்ல தேசிகனுடைய அனுகிரகத்துக்கு நீர் பாத்திரபூத்தர் சொல்லிட்டாரா? அவர் சொன்னார், காந்தோபயந்திரு யமுனா கருணைக்க பாத்திரம். அது மட்டுமா, தேவரீருடைய திருவருளுக்கும் அடியேன் இலக்காகி இருக்கிறேன். உடனே சுத்தி இருக்கிறவா சொன்னா, வத்சான்வவாய மனவத்திய குணைருபேதம் பக்தியா பஜாமி பரவாதி பயங்கராரியம். இதுதான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணனுடைய உயர்ந்த தனியன். அப்ப இந்த இடத்துல அந்த குணபூர்த்திங்கிறது பாருங்க. நான் மற்றவர்களுக்கு வேணும்னா சிம்மசொப்பனமாக இருப்பேன், ஆனா அடியவர்கள்னு வந்து விட்டால் அவர்களுக்கு நான் தொண்டனாகத்தான் இருப்பேன்னு சொன்னார் பாருங்க. எத்தனை வளர்ந்தாலும் நாம என்னைக்குமே ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும், பார்வை விண்மீது படர்ந்திருந்தாலும் பாதம் பூமியில தான் இருக்கணுங்கிற அந்த நிச்சய புத்தி, அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பார்வை நீங்க எங்க வேணும்னாலும் வைங்கோ, ஆனா பாதம் கீழே தானே இருக்கணும். ரொம்ப வசந்துட்டவாளா நினைச்சுட்டு இருந்தா நினைக்கும் போதே கீழே தெய்வம் தள்ளிடும். அப்ப நினைச்சாலே தள்ளுன்னா அதுக்கு மேல இன்னும் வசந்தே போட்டு நினைச்சேன்னா
இப்போ ஒசரவே இல்லை, அதுக்கே ஒசரத்தில் இருக்கா பாரு நினச்சிட்டா கீழே தான் தள்ள போகிறது. இன்னும் ஒசந்துட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா கீழே விழற நாள் ரொம்ப சீக்கிரத்தில் நடந்துடும்னு அர்த்தம். அப்போ எப்பவும் கீழே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு பணிவோடு இருத்தல் முக்கியம் இல்லையோ? இன்னொரு கதையும் சொல்கிறேன். அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணனிடத்திலே வாதம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தான். அவன் தோற்று போயிட்டான். ஆனால் தோற்றாலும் அவன் நினைவில் என்ன தெரியுமா எண்ணம்? நான் தோத்துட்டேன், ஆனால் இவருக்கு அப்புறம் நான் தானேன்னா. நான் தோத்துட்டேன், நான் ஒப்புக்கொள்கிறேன். மற்ற பெயர்களை காட்டிலும் நான் வசந்தவன், இவருக்கு நான் அடிமை, நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். சரி, அதனால் என்ன? கோயிலில் அவர் முதல்ல தீர்த்தம் வாங்கிப்பாரா, அவர் பக்கத்தில் எனக்கு தான் தீர்த்தம்னா. சரி ஆகட்டும் நில்லுன்னுட்டா. இது அவர் தெரிஞ்சுன்னுட்டார். மற்ற அடியவர்கள்லாம் எல்லாரும் நிற்கிறாளா. அண்ணன் என்ன பண்ணார்? அவர் கூப்பிட்டு எனக்கு அப்புறம் நீர் வாங்கிக்கணும் சரியான்னு அவரே கேட்டார். இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் நினச்சிட்டு இருந்ததை இவரே கேட்டுட்டாரே அப்படின்னு நினச்சார். அவர் என்ன பண்ணார்? எல்லாரையும் தாண்டி போய் கடைசியில் நின்றார். இவரை கூட்டின்னு வந்து தனக்கு பக்கத்தில் வச்சுட்டார். எல்லாருக்கும் கொடுங்கோன்னார். எல்லாருக்கும் ஆச்சு. கடைசியில் இவர் வாங்கிட்டார். நீரும் வாங்கிக்கோ, எனக்கு அப்புறம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லையோ வாங்கிக்கோன்னார். அவரை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை, அவர் தான் கடைசி. இது எத்தனை பெரிய குணம்னு பாருங்க. அவர் சொல்கிறார், தோத்தும் நீ பாடம் கற்றுக்கலையே. என்றைக்குமே நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றவர்களுக்கு நாம் அடிமைகள்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மானா பகவானுக்கும் பகவானை சேர்ந்தவர்களுக்கும் எப்போதும் அடிமைப்பட்டிருப்பவன்கிறது தான் பொருள். ஏதோ 4 வார்த்தை நாம் படிச்சுட்டோங்கிறதுக்காக நம்ம ரொம்ப வசத்தியானவர்கள்னு நினைத்து கொண்டு படிக்காதவர்களை இவர்கள் படிக்கலேன்னு நாம் சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னால், படிப்பை ஒன்றுத்தான் பகவான் பார்க்கிறாரான்னு? அவர் படிப்பை ஒருபோதும் பார்ப்பதே கிடையாது. அன்பத்தான் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன நச்ச இஜ்ஜையா. கீதையில் எல்லாம் வரிசையாக சொல்லிட்டார். அன்பில்லாத வேதாத்தியனத்தினாலே, அன்பில்லாத தியானத்தினாலே, அன்பில்லாத பூஜையினாலே, இது எதொன்றினாலேயும் நான் அடையப்பட மாட்டேன்கிறார். அன்பு இருந்தா அடையப்படுவேன். பக்தியாத்வனன்யா சக்கியகான்னு சொல்லியிருக்கார். அப்போ பக்தி, அந்த பக்தி ஒன்றினாலேயே சாதிக்கப்படக்கூடியவனாக பகவான் இருக்கிறான், அடையப்படக்கூடியவனாக பகவான் இருக்கிறான் என்று தேறுகிறதோ இல்லையோ, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தூய்மையான அன்பு இருக்கிறதே, அதற்கே பெருமான் வசப்படுகிறான்ங்கிறது அர்த்தம். அதனால் இதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நங்காய் எழுந்திராய் நாணாதாய், நங்காய் அந்த குணபூர்த்தி உடையவர், நாணாதாய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னால் அகங்காரமற்றவர்களாக இருக்கிறார்கள்னு அர்த்தம் பார்த்தோம். 2 அர்த்தம் பார்த்தாச்சு. வெட்கமில்லையான்னு ஒரு கேள்வி கேட்டா அதை விட்டுடுங்க. இப்போ திரும்ப முன்னாடி சொன்ன அர்த்தத்துக்கு வாங்க. நாணாதாய் அகங்காரமற்றவர்களாக இருப்பார்கள், தங்களை எப்போதும் மற்றவர்களுக்கு தாழ்ந்தவர்களாகவே கருதி இருப்பார்கள். அதுவே அவர்களுடைய ரொம்ப சிறந்த குணம்னு சொல்ல வேண்டும். நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடைமை சொல்லப்படுகிறது. நாவுடைமைன்னா வாக்கினுடைய வீருன்வா, வாக்வன்மைங்கிற மொழியும். ராமனை பற்றி வால்மீகி சொல்லும்போது வாக்மி ஸ்ரீமான்கிறார். ராமன் எப்படிப்பட்டவர்னா பேசும்போது இனிய சோபை உள்ளவருங்கிறார். ரொம்ப இனிமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடியவர், தன்மையாக பேசக்கூடியவர். இருக்கிறதுலேயே பெரிய தவம் எதுனால் தன்மையாக பேசுகைங்கிறது பெரிய தவம். அது பல பேருக்கு கைகூடாத தவம். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, எங்களுக்கு ஒன்றும் அப்படி வாழ்வேள்னு கத்தணும்னு ஆசை கிடையாது, ஆனால் நாங்கள் போய் பேசினாலே அது அப்படி தான் இருக்குன்னுவா. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. அவன் என்ன நினச்சிட்டு இருப்பா, நம்ம அன்பாத்தான் பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருப்பா. உண்மையில் அன்பு இருக்கும். நம்ம சில பேர் எப்படி தெரியுமா இடம் போட்டு வச்சுருப்போம், அவர் பேசுறது வேணும்னா கொஞ்சம் என்னமோ கடோரமாக பேசுகிறா போல் இருக்கும், ரொம்ப குரூரமாக பேசுகிறா போல் இருக்கும். மனசில் ஒன்றும் கிடையாது சுவாமி, அவருடைய பேசுகிற ஸ்டைலே அப்படி தான் அப்படின்வார். இப்போ ஒருத்தர் ஆற்றுக்கு நம்ம போயிருப்போம், அவர் ஆற்றுல சரி காஃபி சாப்பிடலாம், கார்த்தால் ஆயிடுத்தேன்னு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்ப்பார், கொடுக்குறவர் தான் ரொம்ப ஆசை, என்ன காஃபி வேணுமா, இதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னாருன்னா, இவர் சொல்கிறதே இப்படி இருக்கே, நாம் ஏதாவது அவரை தொந்தரவு பண்ணுறோன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரான்னா அவரே சொல்லிட்டு போயிடுவார். அப்படிலாம் கிடையாது சுவாமி, பேசுகிறதே அப்படி தான், நீர் எதுவும் பயப்படாதீங்க உட்காரும் அப்படின்னு விட்டாருன்னா, ஓஹோ இவர் ஆளே இப்படி தான் போல் இருக்குது, மனசில் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை, பேசுகிற விதம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா, இதை இன்னொருத்தர் ரொம்ப இனிமையாக ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதே காஃபி சாப்பிட்ற வேலைக்கு நீங்கள் போனீங்க, வாங்கோ 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 உட்காருங்கோ, எல்லாம் சௌக்கியமாக, ஆற்றுல எல்லோரும் சௌக்கியமாக இருக்காளா, எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, இந்த பக்கம் ஒன்றும் வரதே இல்லை போல் இருக்கே, அடிக்கடி வரக்கூடாதா, இல்லை கேட்டுட்டே இருப்போம். நமக்கு என்ன தோணும், காஃபியோட டிஃபனும் உண்டுன்னு தோணும். கேட்குறதெல்லாம் பார்த்தா வெறும் காஃபியோடு அனுப்ப மாட்டார் போல் இருக்குது, கூடவே காத்தால சிற்றுண்டி எல்லாம் முடிச்சுட்டு அனுப்புவார் போல் இருக்குது அப்படின்னு. பெருமாள்லாம் சேவிச்சாச்சா, எல்லாம் போய்ட்டு வந்தீங்களா, என்ன சேவிச்சாச்சா அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன இப்பயே கிளம்பணுமா இல்லை இருக்கணுமா அப்படின்னு கேட்பார். இல்லை சுவாமி இருக்கேன், இதோ தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், நல்ல வேலை பார்த்தாச்சு, நானும் வெளியில் தான் போயிட்டு இருக்கேன், எங்கேயாவது இறக்கி விடணுமா உங்களை அப்படின்னு கேட்டுவிட்டாருன்னா, வெளியில் தான் போயிட்டு இருக்கேன் எங்கேயாவது இறக்கி விடட்டுமான்னு கேட்டுவிட்டாருன்னா, அப்போ எதை எதிர்பார்த்து வந்தீர்களோ அது அங்கே கொடுக்கறதா இல்லைன்னு அர்த்தம். அவள் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப தன்மையாக தான் இருந்தது, ஆனால் கடைசியில் எதை கொடுக்கணுமோ அதை அவர் கொடுக்காத விட்டுட்டாருன்னா அது பிரயோஜனப்படாது. எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோங்கிறது உண்மைதான், அது இருக்க வேண்டியது தான், யாரும் மறுக்கவில்லை.
நன்னாத்தான் இனிமையாத்தான் பேசணும். அதுக்காக இனிமையான பேச்சு மட்டுமே எல்லா காரியத்தையும் சாதிச்சு கொடுத்துருமா? அன்போடே இருத்தல்னா அந்த அன்பு வெளியில வெள்ளமிட வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அத்தனை பேரையும் உபசரித்தல்ங்கிறது முக்கியம். அதை தான் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் வாக்வன்மை படைத்தவர்களாக இருத்தல் அப்படிங்கிறது முக்கியம். நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர், அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதின அடியன். நல்ல கட்டுரைன்னு பல அறிஞர்கள் பாராட்டினார்கள். காஞ்சிபுரம் நம்பிள்ள சன்னதியிலே அறிஞர்களுக்கு முன்னாடி அதை அடியன் விண்ணப்பித்தேன். அதை உங்களுக்கும் படித்து காட்டணும்னு ஆசை. நல்ல கதையெல்லாம் இருக்குது அதில். இப்போ ஆச்சாரியர்கள் எல்லாம் நுண்மான் நுழைப்புலம் மிக்கவர்கள்னு கேட்டிருப்பீங்க. அது என்ன நுண்மான் நுழைப்புலம்னா, புலன்களினால தெரிஞ்சுக்கிறத புலம்னு சொல்லுவார்கள். இந்திரியங்கள்னால தெரிஞ்சுக்கிறதுக்கு புலம்னு பேர். இப்போ மனத்தினாலே சிந்தித்து உணர்ந்து அறிதல், அதற்குத்தான் நுழைப்புலம்னு பேர். இப்போ ரெண்டாச்சா? அதுக்கு மேலே அறிவினால் திறமையினாலே விஷயங்களை கண்டறிதல் இருக்கே, அதற்கு மான் நுழைப்புலம்னு பேர். இப்போ கடைசியில் ஒன்று இருக்கு. இறுதியாக உயிரினாலே ஆன்ம பலத்தினாலே விஷயங்களை தெரிந்து அந்த விஷயங்களை வெளியிடுகின்ற முறை இருக்கே, அதற்குத்தான் நுண்மான் நுழைப்புலம்னு பேர். இப்போ புலம்னு ஒன்று, நுழைப்புலம்னு ஒன்று, மான் நுழைப்புலம்னு ஒன்று, நுண்மான் நுழைப்புலம்னு ஒன்று, 4 பார்த்தாச்சு. அந்த நுண்மான் நுழைப்புலம் மிக்க ஆச்சாரியர்களுக்குள்ளே பரமாச்சாரியரான நம்பிள்ள இருக்காரே, மிகச் சிறந்தவர். அவர் காட்டிலும் ஒருத்தர் காட்டவே முடியாது நம்மளால. கேட்பவருக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடிய இனிமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுகை என்பது ஒரு கலை. சொல்ல வந்த விஷயத்தை அளவான குறைந்த வார்த்தைகளினாலே அறிவித்தல் சிறந்த பேச்சாளருக்கு அழகாம். அதுதான் சிறந்த பேச்சாளருக்கு அழகு. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மத்து பிற என்றார் வள்ளுவரும். மேனாட்டு அறிஞர்கள், வெளிதேசத்து அறிஞர்கள் வார்த்தை பயன்பாடு குறித்து மிக அழகானதொரு கருத்தினை முன்வைக்கிறார்கள். ரொம்ப அழகான வார்த்தை. அதாவது வார்த்தைகள் இலைகளை போன்றவையாம். இலைகள் அதிகமாகி போனால் எங்கனம் மரத்தில் உள்ள பழங்கள் மறைக்கப்பட்டு பார்ப்பவர்கள் கண்களுக்கு அவை இலக்காகாமற் போகுமோ, அங்கனமே இலைகளை ஒத்த சொற்கள் அதிகமாகி போனால் இன்கனிக்கு ஒப்பான சாரமாகிற பொருள் அது மறைக்கப்பட்டு விடும். ஆதலால் அளவான வார்த்தைகள் நிறைவான அர்த்தங்கள் என்கிற திறமையை சொற்பொழிவாளர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். இதை மேனாட்டறிஞர்கள் சொல்றா. பரமாச்சாரியரான நம்பிள்ளை மேற்கண்ட வித்தையில் மேனாட்டவர்களுக்கும் முன்னோடியாகிச் சிறந்து விளங்கியவராவார். அதனால்தான் அக்காலத்திலே கிடக்கும் பெருமாளான திருவரங்கம் பெரிய பெருமாள் மிக்க வாசையுடன் நம்பிள்ளை காலக்ஷேபத்தில் கூடியிருந்த கூட்டத்தை காண விரைந்தார். விரும்பி எழுந்து வந்தார். யாரோ தம்முடைய முதுகில் தட்டுவதாக உணர்ந்தார் பெருமாள். அவருக்கு ஆச்சரியம். நாம தான் இதுவரைக்கும் அத்தனை பேர் முதுகிலேயும் தட்டியிருக்கோம், தட்டி அடக்கி வச்சிருக்கோம். அது யாரா புதுசா ஒருத்தன் நம்ம முதுகிலேயே தட்டுறானே, நம்மளையே அடக்க பார்க்கறானேன்னு அவருக்கு ஆச்சரியம். திரும்பி பார்த்தார். திருவிளக்கு பிச்சன் என்பவன் முறைத்தவாறே மிரட்டும் தொனியில் பேசலானான். ஓய் பெருமாளே, யாரை கேட்டுங்கானும் எழுந்தீர்? எங்கே போவதாக உத்தேசமோ? நீர் பாட்டுக எழுந்து போனா இங்குள்ளவாளுக்கு யார் பதில் சொல்றது? போய் பழையபடியே படுத்துக்கொள்ளும் என்று கண்டிப்புடன் கூறலானான். திகைத்தார் பெருமாள். நான் இந்த உலகத்தில் உள்ளவர்களை எல்லாம் பிரம்மா தொடங்கி எறும்பு ஈராக உள்ளவர்கள் அனைவரையும் அவரவர் கர்மங்களுக்கு சேர கட்டி போட்டு வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னையே அசோதை என்பாள் ஒரு அபலை கட்டி போட்டாள். இன்று என்னடாவென்னால் எல்லாரையும் தட்டி வச்சிருக்கிற நம்மையே இவன் தட்டி அடக்கியாள பார்க்கிறானே, இதென்ன விந்தை என்று வியக்கலானான் பகவான். சற்று பொறு அப்பா திருவிளக்கு பிச்சனே, சற்று பொறு. அதுக்கு மேலே பெருமாள் பேசுறார் அவங்கிட்ட. திரியில் எரியும் தீ விழப்போனால் அணைய புக்கால் அதனை எழுப்பி அணையாதவாறு தூண்டி விடுவதென்றோ உன் பணி. அவனுடைய வேலை என்ன? கோயில் என்ன விளக்க பார்த்துட்டே இருக்கணும். அது அணைஞ்சு போறா போல இருந்தால் அதை தூண்டி விடுறதுன்னு உண்டோ இல்லையோ, அது நிமிண்டி விடுறதுன்னுவா. அந்த மாதிரி அதை பண்ணி விட்டுட்டோம்னா அது இன்னும் நன்னா எரியும். அதுதானே உன்னுடைய பணி. அதாவது திரியில் எரியும் தீ விழப்போனால் அதனை எழுப்பி அது அணையாதவாறு தூண்டி விடுவதென்றோ உன் பணி. அப்படி விழப்போவதை எழுப்பும் பணி செய்யும் நீ. இது ரொம்ப வேடிக்கையான ஒரு அர்த்தம். விழப்போகிற தீயை எழுப்புகிற வேலை அவனுடையது. விழப்போவதை எழுப்பும் பணி செய்யும் நீ அணையில் விழுந்து கிடந்த நான் எழப்புக்கவாறே. நம்மளையினுடைய காலக்ஷேப கோட்டியை பார்க்கணும்னு பெருமாளுக்கு ஆசையாம். எழுந்துட்டார். விழறதை எழுப்புறது தானே உன் வேலை. விழுந்திருந்த நான் இப்போ எழுந்தா மட்டும் என்னை திரும்ப விழ சொல்றியேன்னு கேட்குறார் பெருமாள். இது உன் வேலை கிடையாதுங்கிறார். விழுந்ததை விழப்போவதை எழுப்பும் பணி செய்யும் நீ அணையில் விழுந்து கிடந்த நான் எழப்புக்கவாறே என்னை மீண்டும் விழச் சொல்கிறாயே, பள்ளி கொள்ளச் சொல்கிறாயே, இது நியாயமா என்றான் இறைவன்.
விழப்போகும் தீயை ஜுவாலையை அணைந்து அது வீழ்ந்திடாது எழச் செய்யும் நீதான் எழப்புகுந்த என்னை விழச் சொல்கிறாய் காண். இது உன்னுடைய வேலைக்கு விரோதமான செயல் இல்லையா என்னான். இது உன் வேலைக்கே விரோதமான காரியத்தை நீ பண்ணிட்டு இருக்கேன்னா. திருவிளக்கு பிச்சன் உரைக்கலானான். பெரிய பெருமாள் பேச்செல்லாம் பெருசாத்தான் இருக்கு இன்னைக்குன்னா. பெரிய பெருமாள் பேச்செல்லாம் ரொம்ப பெருசாத்தான் இருக்கு. நீ சாதுரியமாக பேச கற்றவன்கிறது தெரியாமலா இங்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எழுந்து எங்கிட்டு போக உத்தேசமோ அப்படின்னு அவன் கேட்டான். இப்போ பெரிய பெருமாள் சொன்னார், அப்பா நான் எங்கே அப்பா போக போகிறேன்? இங்குள்ளவர்களை மொத்தமாக பெயர்த்து வைகுண்டத்திலே கொண்டு போய் சேர்க்குமளவும் நான் எழுந்து போக மாட்டேன் என்பது அறியாயோ? எழுந்து வெளியில் ஓட முற்பட்டவன் அல்லேன் நான். நம்பிள்ளையின் காலக்ஷேபத்திற்கு கூடியிருக்கும் திரளை கண்களார் கண்டு கழித்திட வெண்ணியே எழுந்தேன், வேறெந்த காரணமும் இல்லை என்றான். திருவிளக்கு பிச்சன் மெல்ல புன்னகைத்தபடி அரங்கனை நோக்கி, என்ன சொன்னீர் நீர்? விளக்கு அணைந்து விடாதிருக்க திரியை தூண்டி விடுகிற நான், அதாவது தீ அணைந்து விழுந்திடாது அதனை எழுப்பி விடுகிற நான், தாமாக எழுந்த உம்மை மீண்டும் அணையில் விழச் செய்கிறேனா? உருவ வழிபாட்டு முறைக்கென்று சில சட்டத்திட்டங்கள் உண்டு ஐயா. நீர் அனைவருக்கும் தரிசனம் கொடுக்க வல்லவர், அடியவர்களுடைய மனத்தின் கண் தோன்றி பேசவும் வல்லவரே. ஆச்சாரியர்களிடத்தில் அர்ச்சகர்களிடத்தில் ஆவேசித்து வார்த்தை சொல்லக்கூடியவர். ஆனால் இங்கனம் வரம்புகளை கட்டுப்பாடுகளை மீறிக்கொண்டும் உடைத்து கொண்டும் எழுந்து போக வல்லவர் அல்லீர் நீர். அடியேன் திரி தூண்டுபவன்தான், நீர் வரம்புகளை தாண்டுபவர் ஆனீர். நான் திரி தூண்டுறவன்தான், நீர் வரம்பு தாண்டுபவர் ஆனீரே. இது நியாயமா? போய் படும். இப்போ ஒன்றும் மொத்த சம்சாரி கூட்டமும் வைகுந்தம் போக தயாராகி இங்கு வந்து ஒன்றும் உம்ம வரவை எதிர்பார்த்து நிக்கல. நீர் எழுந்து புறப்படுறதுக்கு சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுத்த கதைன்னு கேள்விப்பட்டிருப்போம். இங்க சாமிக்கே வரம் கிடைத்தாலும் அதை தடுத்து கிடையாதுன்னுட்டான் திருவிளக்கு பிச்சன். பெருமாள் சொன்னார், திருன்னா செல்வம், நம்பிள்ள காலட்சேபத்தை பார்ப்பதே கேட்பதே என் செல்வம் என்று இருந்தேன் நான். அதற்கென்று எழுந்த என்னை விலக்கிவிட்டாயே, இது நியாயமா? நீ திருவிளக்கு பிச்சன் மட்டுமன்று, என் திருவை, என் ஆசையை, என் செல்வத்தை விலக்கும் பிச்சனும் என்றார். திரு விலக்கு பிச்சன் என்றார். அது ஏதோ ஒன்று நான் இருந்துட்டு போறேன், நீர் உள்ளே போம். முதல்ல இந்த நம்பிள்ள சாமியை வேறெங்காவது காலட்சேபத்தை வைத்துக்கொள்ள சொல்லணும் என்று முணுமுணுத்து கொண்டிருந்தான் அவன். பெருமாள் அவன் ஒரு ஏக்க பார்வை பார்த்துட்டு பழையபடி போய் படுத்துட்டார். வாசல்ல வந்தான் திருவிளக்கு பிச்சன். நேரா நம்பிள்ள கிட்ட இப்ப வந்துட்டான். நம்பிள்ள சாமி, நீர் கதா காலட்சேபம் எல்லாம் நன்னாத்தான் பண்றீர், மக்கள் எல்லாம் ஆரவாரமா ஆசையோட வரத்தான் செய்யறா, ஆனா அதுல ஒரு ஆபத்தும் இருக்குன்னு ஆரம்பிச்சான். ஒரு 2 நிமிஷம் தான். நம்பிள்ள அவனை கேட்டார், ஆகப்பெரிய ஆபத்து இந்த சம்சாரம் தானப்பா, அத்த அனைவரும் அவசியம் அவன் அருளால் தொலைத்துத்தான் ஆக வேண்டும், அதுக்கு தான் இந்த காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஆபத்தை போக்குகிற இதுல என்ன ஆபத்தை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டார். அவன் சொன்னான், ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொன்னீர் சுவாமி, அவன் அருளால் இந்த சம்சாரத்தை தொலைக்கணும், அதுக்குத்தான் இந்த கதா காலக்ஷேபம்னு அழகா சொன்னீர். இப்ப போற போக்க பார்த்தா எவன் அருளால் இந்த சம்சாரம் தொலையுமோ அவனையே உம்ம கதா காலக்ஷேபத்தினால தொலைச்சுடுவோம் போலன்னா இருக்கு என்று ஆரம்பித்து நடந்தவற்றை நம்பிள்ளைக்கு சொல்லலானான். மேலே தொடர்ந்தான். சுவாமி, சோன்வேஷ்டவ்யா என்ன உபனிஷத்து அவன் தேடத்தகுந்தவன்னு சொல்லுதுன்னு உங்க காலட்சேபத்துல தான் நான் கேட்டிருக்கேன். வேதாந்தம் சொல்றது சோன்வேஷ்டவ்யா சஹா அன்வேஷ்டவ்யா, அவன் தேடத்தகுந்தவன்னு சொல்றது. அவன் தேடத்தகுந்தவன்னு வேதம் சொல்றதுன்னு உங்க காலக்ஷேபத்துல தான் நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஏமாந்திருந்தேன்னா அவன் எங்க போனான்னு நெசமாவே தேடத்தகுந்தவன் அவன் ஆகி இருந்திருப்பான் அப்படின்னு நிறுத்தினான். நம்பிள்ளை பொலபலவென்று கண்ணீர் உகுக்கலானார். அவனை உச்சி மோந்து அணைத்து கொண்டார். குரல் தழுதழுத்து பேசலானார். அப்பா, அவனுடைய எளியனாய் சுலபனாயிருக்கும் தன்மையை கொண்டாடுவேனா? காண்டற்கரிய அவனை கண்டு வைத்தும் இத்தனை வெள்ளந்தியாக இருக்கிறாயே, உன்னை எண்ணி வியப்பேனா என்றார். திருவிளக்கு பிச்சன் தன்னை சுருக்கி கொண்டு கைகூப்பி நின்று பேசலானான். சுவாமி, பெருமாளை இப்பத்தான் அவர் முதுகுல ஓங்கி தட்டி படுக்க சொல்லிட்டு நான் வந்தேன். அவனை நான் தொட்டப்போ எனக்குள்ள ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஆச்சாரியரான நீர் என்ன தொட்டதும் எனக்குள்ளதான் எத்தனை மாற்றங்கள். அவனை தொட்டது ஒன்றுமே இல்லை, நீர் என்ன தொட்டதில் இப்போ அடையறதுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லைன்னு எல்லா ஆனந்தத்தையும் நான் அடைஞ்சுட்டேன். படுத்திருக்கிற பெருமாள் தான் உலவுகிற பெருமாளா இங்கே வந்தார்னு சொல்லுவீங்களே. ஆச்சாரியருங்கிறவர் யாரு? படுத்திருக்கிற ரங்கநாதன் தான் நடக்கிற பெருமாளா வந்திருக்கார், அவ்வளவுதான் ஆச்சாரியர் அப்படின்னு நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்கோ. எங்கள் நம்பிள்ள சாமியா இங்கே வந்து அந்த நம்பெருமாள் தான் நடக்கிறார்னு சொல்லி மெய்சில் எடுத்து நின்றான். நம்பிள்ள அவனை பார்த்து, அடியே நீங்கள் தொடர்ந்து கோயிலில் காலட்சேப கோஷ்டி நடக்கிறதுல இப்போ உனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னான், இப்போ கைப்பட்டு அவன் திருந்திட்டானோ இல்லையோ, ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை பெற்றானோ இல்லையோ, சாமி நன்னா நடத்துங்கோ சுவாமி, நான் போட்ட போடல, இனிமே கிடக்கிற பெருமாள் எழுந்து போக முயற்சி பண்ணாது, கவலை இல்லை. அப்படி அது வரம்பு மீறி போச்சுன்னா என் கைப்பிரம்பு இருக்கவே செய்கிறது. எழுந்துக்க பார்த்தான்னா கையில் நான் பிரம்பு வச்சுட்டு இருக்கேன், அவன் வரம்பு மீறவே என் பிரம்பு சீருமே என்றான். அப்படி சொல்லிட்டு என் ஆசையெல்லாம் ஒன்று தான் சுவாமின்னு மேலே பேசுகிறான். அழகான வார்த்தை சொன்னான்.
கிடக்கிற அவன் இங்கேயே விழுந்து கிடந்தபடி நம்மை தொடர்ச்சியாக அனுகிரகிக்க வேண்டும், எழுந்து கொள்ளக்கூடாது. அதே போல நடந்தபடி உயிர்களை ஆன்மாக்களை காத்தருளும் நீர் ஒருபோதும் நோயினாலே விழுந்து விடக்கூடாது. விழுந்து கிடக்கிறவன் எழுந்து விடக்கூடாது, எப்பவும் இருந்து நம்மளை ரட்சிக்கணும். எழுந்துட்டு இருக்கிற நீர் எப்பவும் நோயினால விழுந்துடக்கூடாது, எப்பவும் எங்களை வாழ்விக்கணும். நமக்கு தொடர்ச்சியாக நன்மைகள் உண்டாகுமாயின் அவன் எழுந்து விடக்கூடாது, நீர் விழுந்து விடக்கூடாது என்றான். நம்பிள்ளை தம்முடைய நல்லருட் பார்வையினால் அவனை குளிர நனைத்திட்டார். அரங்கனே அதிசயப்படும் பேச்சு கலை திருக்கலிகன்னி தாசராம் நம்பிள்ளைக்கே வசப்பட்டிருந்தது. இதுதான் உடைமை. நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை கேட்கணும்னுட்டு பெருமாள் அப்படியே எழுந்து வந்து ஒரு ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்கார். திருவிளக்கு பிச்சன் வந்து ஓங்கி முதுகுல தட்டினா போய் படும் அப்படின்னா, யார் என்ன தட்டுறான்னு திரும்பி பார்த்தா நான் தான் திருவிளக்கு பிச்சன்னா பயந்து போயிட்டார் பெருமாள். திருவிளக்கு பிச்சன் வாசல்ல வந்தான், இனிமே வேற எங்கேயாவது காலக்ஷேபத்தை வச்சுக்கோம்னா முடியாதுன்னார். ஏன்னு கேட்டார். பெருமாள் எழுந்து போக பார்த்தான் சுவாமி, அப்புறம் யார் போய் தேடி பிடிக்கிறது, நம்மள அவனை சேவிச்சுட்டார்னு சரித்திரம். அதைத்தான் கொஞ்சம் கற்பனை கலந்து இது ஒரு கட்டுரையாக என் படித்திருந்தேன். அப்ப உடையவர்னா நம்பிள்ளைக்கு இருக்கிற ஏத்தம். நம்பிள்ளையினுடைய பெரிய ஏத்தம் என்னன்னா அந்த உடைமை, அத்தனை அழகா பேசுறவருங்கிறது அவருடைய ஏத்தம். இது நம்பிள்ளைக்கு மட்டுமே அன்று, சகல பூர்வாச்சாரியர்களும் நன்கு பேச கற்றவர்கள், எதை பேசணுமோ அதை பேசுறவா. அதனால இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த நாவன்மையை ஆண்டாள் பரிசாக தரட்டும் என்ற அதையே பிரார்த்தித்து கொண்டு ஆண்டாள் திருவடி வாரங்களிலே அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்துள்ள வேண்டி அமைகிறேன். அடியேன் இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்னார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரமே எந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியை கோதாயை நம. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.